டுடே இது எல்லாமே தியரி பேட்டர்ன் மாதிரி இருக்குமா உங்களுக்கு. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தியரி பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அதோட இதுதான் அது எப்படி அந்த மீன் மீடியன் மோடெல்லாம் ஹவு யூ கேன் ஆப்ரேட்னு சொல்லி அதுதான் ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் போதுமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவார்ட்டல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்சு அதெல்லாம் அது வரைக்கும் போதும். ப்ராப்ளமாக டீச் பண்ண நிறைய கன்ஃபியூஷன் வேணாம் சொல்லி தான் அது வரைக்கும் நீங்கள் கிளியராக இருந்தால் போதும். ஸோ அதனால ஐ ஹவ் ஸ்டாப் டில் தட். ஓகே, யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ ஐ ஹவ் கிவன் டில் ஒன்லி ஒன் ப்ராப்ளம். உங்களுக்கு அந்த அது மட்டும் ஐடியா கிடைச்சா போதும். என்ன ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலான்னு நீங்கள் பார்த்தாவே போதும். நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்து கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ எதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஒன் ப்ராப்ளம் போட்டு பாருங்கள் போதும். ஓகேம்மா. Now we'll go for unit 1, a diagrammatic representation. Limitation of a diagram. Limitation of a diagram. In the first point what they have said, a diagram cannot be analyzed further. Diagram cannot be analyzed. Diagram ஒரு டைம் இது பண்ணிட்டீங்கன்னா அது ஃபர்தராக உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட், diagram show only approximate value. டயக்ராமுக்குன்னா ஒரு என்ன வேல்யூக்கு அது கரெக்டாக காமிப்பாங்க. இது 0.2னா 0.2 வரைக்கும் இந்த மாதிரி நம்ம டயக்ராம்ஸ். ஸோ டயக்ராம் ஷோ ஒன்லி அப்ராக்சிமேட் வேல்யூ. இட் எக்ஸ்போசஸ் ஒன்லி லிமிட்டட் ஃபேக்ட்ஸ். லிமிட்டட் ஃபேக்ட்ஸ். ஏன்னா லிமிட்டட் ஃபேக்ட்ஸ் என்ன இருக்குது அதுதான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு next point enama, all detail cannot be presented diagrammatically. Detailed we can represent the diagram. To draw a table it is easy, but construction of the diagram is not so easy. நம்ம diagram table draw பண்ணதுக்கு ஈஸி தான், பட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற டயக்ராம்ஸ்க்கு அந்த பார் டயக்ராமுக்கும் தெரியும் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு போடுறதுக்கு இஸ் ஈஸி தான், பட் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதான் இஸ் நாட் ஈஸி, லிட்டில் டிஃபிகல்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், டயக்ராம் ஆர் ட்ரான் டேட்டா when comparison needed, otherwise they are of little use. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டயக்ராம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்டு, டயக்ராம் ஆர் ட்ரான் டேட்டா when comparison needed, otherwise they are of little use. Types of diagram. என்ன types of diagram இருக்கு பாருங்க. There are various diagrammatic devices by which statistical data can be presented. The following are the common types. என்னென்ன types இருக்குன்னு பாருங்க. one dimensional diagrams இருக்குமா. one dimensional diagram is line and bar. line diagram, bar diagram சொல்லி வருமா. next வந்து two dimensional diagram, that is rectangle, square, circle, etc. next வந்து three dimensional diagram, that is cube, sphere, cylinder சொல்லி கொடுத்துருக்காங்க. three dimensional. pictogram வந்து drawing diagram, pictogram சொல்லி வரும் அந்த drawing diagram. next வந்து cartogram, that is map. next first வந்து one dimensional diagram க்கு பார்க்கலாம். what is one dimensional diagram? in one dimensional diagram the length of the lines or bars is considered and the width of the bars is not taken into account. the term bar mean a thick, while we use the following or the main type. in நம்ம one dimensional diagram என்ன, in one dimensional diagram the length of the lines or base is considered and the width of the base is not taken into account. ஏன்னா ஒன் டைமென்ஷனல் டயக்ராம் என்னென்னா லென்த்து வந்து யூஸ் பண்ணும், லென்த் ஆஃப் த லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணும், லைன்ஸ் ஆர் பார்ஸ் ஆர் கன்சிடர்ட். வித் ஆஃப் த பார்ஸ் இஸ் நாட், அதோட வித்து வந்து கீழே இது வந்து பார்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. வித் ஆஃப் த பார்ஸ் இஸ் நாட் டேக்கன் இன் டு அக்கௌண்ட். த டேர்ம் பார் மீன் எ திக் வைட் லைன். த ஃபாலோயிங் ஆர் த மெயின் டைப்ஸ். என்னென்ன இந்த ஒன் டைமென்ஷனல் என்னென்ன டயக்ராம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். லைன் டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, லைன் டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. லைன் டயக்ராம்னு, this is the simplest of all the diagrams. On the basis of size, the figure height
bar or lines are drawn. This is a simple line diagram. Simple இருக்கும். The basic of size in the figure. The distance between the lines is kept uniform. It makes comparison easy. The diagram is not attractive, hence it is an important. Diagram line diagram வந்து important. அது வந்து attractive. The diagram is not attractive. Line diagram நம்ம attractive இருக்கும், but it's very important சொல்லிருக்காங்க. Next we will see the problem for the line diagram. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. The following data show the number of accidents sustained by 100 drivers of a company in a particular year. Draw a diagram. என்ன சொல்றாங்க? The following data, the number of accident. எங்கென்ன ஆக்சிடென்ட் இருக்குது? இந்த ஒரு கம்பெனியோட டிரைவர் 100 drivers of a company in a particular year. ஒரு இயருக்கு 100 drivers இந்த கம்பெனிக்கு இது பண்ணுறாங்க. எத்தனை ஆக்சிடென்ட் சொல்லி போட்டிருக்காங்க. the number of accidents வந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. number of drivers வந்து 2, அந்த ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிடென்ட்க்கு 2 பேர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. number of drivers சொல்லி they have given. அது வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும். இந்த பாருங்கள், ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு எக்ஸு இங்கே ஒய்ன்னு போடுறீங்க. கீழே இருக்கிற வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸு தான் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் போட்டிருக்காங்கம்மா. நம்பர் ஆஃப் டிரைவர்ஸ் 2க்கு இந்த மாதிரி போடணும். இது வரைக்கும் 1க்கு 2 இந்த ஒரு பாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 2க்கு என்னமா இருக்குது 16 இருக்குது இந்த பாக்ஸ். இது ஈஸியாக தானம்மா இருக்குது, ஒன்றுமே இல்லை. 16க்கு இந்த 15க்கு ஒரு பாயிண்ட்டு மேலே நீங்கள் இது சின்ன இதெல்லாம் கிராஃப்ஸ் போட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி தான் இது. இந்த பாயிண்ட்ஸ்க்கு 3க்கு எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, இங்கே உங்களுக்கு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 3 you are getting as 15, next 4 as 10, then 5 as 19. இந்த மாதிரி இந்த பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேம்மா, ஈஸி தான் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னம்மா சிம்பிள் பார் ஆர் ரெக்டாங்கிள் பார்னு சொல்லலாம். சிம்பிள் பார்னா என்ன? A simple bar diagram can be drawn either horizontal or vertical bars on horizontal ways or more common. A bar diagram is simple to draw and easy to understand. In business and the Riomoris in business வச்சுங்க போதும். என்னம்மா சொல்கிறாங்க? A simple bar diagram can be drawn either horizontal or vertical. சிம்பிள் பார் எப்படி ட்ரா பண்ணலாம்? ஹாரிசன்டலாக ட்ரா பண்ணலாம், இல்லை வெர்டிக்கலாக ட்ரா பண்ணலாம். ஓகேம்மா, கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரா a suitable bar diagram showing the following data. இந்த இயர் கொடுத்துருக்காங்க 1975 1986 1977 அந்த மாதிரி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் என்னென்னா சொல்லி இந்த இது கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸை வச்சுக்கோங்க. இயர் திஸ் இஸ் ஒன் as ஒய்ன்னு போடுங்க. இயர்ஸ்க்கு வந்து எக்ஸை வச்சுக்கோங்க, அந்த இதுக்கு வந்து ஒய்ன்னு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் 500 1000க்கு நீங்கள் 5 10 15 கூட போடலாமா? ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 5 10 போடலாம். ஒய் வேல்யூஸ் எங்கே உங்களுக்கு என்ன இருக்குது 15,000 அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 5 10 15 நீங்கள் 0 கன்வெர்ட் கூட போடலாம். நீங்கள் 500 1000 1500 அந்த மாதிரி இந்த வேல்யூஸ் போடலாம். நீங்கள் கம்மி பண்ணி கூட இந்த வேல்யூஸ் போட்டு இங்கே இந்த மாதிரி பார் டயக்ராம்ஸ் தான் தள்ளி வரும் உங்களுக்கு. ஒன் இயருக்கு ஒன்று பாக்ஸ். இது சரியாக புரியலன்னா இந்த நெக்ஸ்ட் நோட்ஸ் தான் உங்களுக்கு தரமா. இப்போதைக்கு இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் பார் டயக்ராம். அதுக்கு மல்டிபிள் பார் டயக்ராம் also you can say or as compound bar diagram. Multiple bar diagram, they are used to denote more than one phenomenon variable. என்ன சொல்றாங்க? They are used to denote more than one phenomenon variable. For example, import and exports trend multiple bar are useful. எதுக்குன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா, அதுக்குள்ள மல்டிபிள் பார் டயக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். The bars are drawn
inside by side in order to distinguish side by side. The bays are drawn side by side in order to distinguish the bars. Different colors, shade, etc. may be used, and by index in the effect the given to understand the different bays. என்னன்னா இது வந்து சைட் பை சைட் கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரா பண்ணுறதுக்கு சைட் பை சைட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரெப்ரசன்ட் percentage bar diagram for the following data or investment for the first and second 5-year plan. பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஐட்டம்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் இந்த இதெல்லாம் கொடுத்து அவங்க கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு 5-year பிளான் அக்ரிகல்ச்சருக்கு 57, செகண்டுக்கு 768, அதே மாதிரி இரிகேஷனுக்கு 492, இது வந்து 990, இண்டஸ்ட்ரிக்கு 261, இது 909, டிரான்ஸ்போர்ட் 654, 1485. அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 5-yearக்கு செகண்ட் 5-year பிளான்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 5-year பிளான்ஸுக்கு. ஃபஸ்ட்டு 5-year பிளானுக்கு அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கம்மா, அதை டிவைட் பண்ணுறீங்க. அதை டிவைட் பண்ணி இந்த வேல்யூஸ் போடுங்க. நான் நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் இந்த வேல்யூஸை நான் எப்படி வருதுன்னு. இது வரைக்கும் நீங்கள் பாருங்கம்மா. ஃபஸ்ட்லேருந்து அந்த யூனிட் 1 சிம்பிள் பார் டயக்ராம்னா என்ன, மல்டிபிள் பார் டயக்ராம்னா என்ன, அதுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டு பாருங்கள். ஓகேம்மா. இது நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு ஐ வில் டீச் யூ. ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூம்மா. இது இந்த வேல்யூஸ் எப்படி வருது இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் டீச் யூ.